வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காலையில் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணான், சொல்கிறான்னு கேட்டேன். ஆமாம், இந்த மாதம் வந்து தெறிக்க விட போகிறோம்டா அப்படின்னு சொன்னான். வேலண்டைன்ஸ் டேக்காக சொல்லியிருப்பானோ? ஐயோ, அதுதான் நானும் ப்ரோ நினச்சேன். சரி, இப்போ பையன் லவ் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். நம்மம்மா வேலண்டைன்ஸ் டேவான்னு கேட்டேன். டேய், விடாமுயற்சி டேடா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெறித்தனமாக இருக்காங்க இந்த ஃபேன்ஸ்லாம். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அஜித் சாரோட படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ரொம்பவே சொன்ன டேட்லாம் தள்ளி தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால பெரிய எதிர்பார்ப்பு வந்து விடாமுயற்சிக்கு இருக்கு. அதனாலேயே ஒரு நம்மளும் அதை எதிர்பார்க்குற ஒரு நன்மைக்கு வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்கள் முன்னாடி வந்து இந்த நீயானால இந்த ஜோசியக்காரர்களாக வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. எந்த ராசி வந்து சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. எல்லா ஜோசியக்காரங்களும் வந்து துலாம் ராசின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ யோசித்தேன், ஒருவேளை அஜித் சார் வந்து துலாம் ராசியாக இருப்பாரோ. ஏன்னா ஆரம்பிச்சிலேருந்து வரிசையாக பாசிட்டிவான விஷயம் பாருங்களேன். ரேஸில் வந்து 3rd பிளேஸ். இது வரைக்கும் இந்தியாவில் யாராவது ரேஸில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அஜித் சார் போயிட்டு இந்தியாவுக்கு அந்த பெருமையை சேர்த்துருக்காரு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஏப்ரல்ல குட் பேட் அக்லி. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து பேக் டு பேக் வந்து அஜித் ஃபேன்ஸ் ட்ரீட் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் விடாமுயற்சி நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்போ வாரிசு துணிவு படம் சேர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய்க்கு 2 படம் வந்துருச்சு, யோ கோட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளா இன்னுமே படம் வரலங்கிறப்போ எவ்வளோ விரக்தியில் இருந்திருப்பாங்க அஜித் ஃபேன்ஸ். இப்போ தாண்டா படம் வரும் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ லேட்டாக வந்தாலுமே செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்றது ஒன்று. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சேச்சுரேட் ஆயிடுவாங்களா, என்னடா போடா அப்படிங்கிற அந்த மோட்ல இருக்கும்போது கரெக்டாக ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி. ட்ரெய்லருமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. படம் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்குலாம் ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கமர்ஷியலான ஒரு கிராஃப்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த வருஷம் யாருக்கு வந்து சிறப்பான வருஷமாக இருக்குன்னு தெரியல. ஆனால் அஜித் சாருக்கு இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பான வருஷம் தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பாங்க அஜித் சார் ஃபேன்ஸு. எப்போவாவது அஜித் சார் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. இங்கே எல்லா சேனல்லையும் அஜித் சாரோட அந்த இன்டர்வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. தமிழ் வேணுமா, தமிழில் பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேசுகிறாரு. நக்கல் பண்றாரு, செலிப்ரேட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு அஜித் சாரை தான் சார் நாங்க எதிர்பார்த்தோம். அது மீம் டெம்ப்ளேட் ஆயிருச்சு. அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கை, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்றதெல்லாம். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா அஜித் சாருக்கு இந்த அவார்டு கொடுத்துருந்தாங்களா, நிறைய கான்ட்ரவர்சி வந்து அது மாதிரி வச்சு. இவருக்கு எதுக்கு அவார்டு, இவர் என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலா இந்த அவார்டு வந்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மற்றும் இந்த சமூகம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அஜித் சார் கொடுத்ததுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆஸ் எ விஜய் ஃபேனா எனக்குமே ரொம்பவே ஒரு ப்ரௌடாக தான் இருந்துச்சு அஜித் சாருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இந்தியாவில் ரேஸ்ன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ரேஸ்ன்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது நம்ம அஜித் சார்னே. ரொம்பவே அந்த அஜித் ஃபேன் சொல்லுவாங்க, நாங்கள் மார்த்தட்டி சொல்லுவோம்டா, பத்மபூஷன் அஜித் சார்ன்னு சொல்லுங்கடாது. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக தான் இருந்தது. இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, எங்களுடைய படம் வந்து சோலோவாக தான் வரணும் அப்படின்ட்டு. ஆனால் அஜித் சார் மட்டும்தான் இப்போ தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ அவங்க கூடலாம் அந்த கிளாஷ் விட்டு ஜெயிக்கிறது. கிளாஸ் விட்டுறது முக்கியம் இல்லை, யார வேணா விட்டு அந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க அஜித் சார். ஏன்னா ரஜினி சார் கூட எடுத்துக்கீங்களேன், பேட்டை படம் ரிலீஸ் ஆகுது, விஸ்வாசம். வெறும் சிம்பிளான ஒரே ஒரு சாங்கு தான் எல்லாத்தையும் காலி பண்ண. அவ்வளோ மாசு இருக்க பேட்டையில், கண்ணீர் விட்டு அழுவாரு. அவ்வளோதான் அஜித் சார். அந்த இடத்துல சொன்னான், நான் அஜித் ஃபேன் அப்படின்னு ப்ரௌடா சொல்லணும். அப்புறம் நம்ம கமல் சார் கூட இந்த தூங்கா ரிலீஸ் ஆச்சு, அப்போ வேதாம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் வந்து சரியான மழை பீரியடு. அப்படி இருந்துமே அந்த படம் வந்து சரியா போச்சு. இப்போ விஜய் சார் எடுத்துக்கலாமே, விஜய் சார் இதுக்கு முன்னாடி நம்ம ஜில்லா வீரம் கிளாஸ் வந்து பேசியிருப்போம். அதுக்கப்புறமும் இப்போ அந்த வாரிசு டைம்ல இந்த துணிவு ரிலீஸ் ஆச்சுல, ஓவரால் கலெக்ஷன் வைஸ் வாரிசுன்னு சொன்னாலுமே துணிவு ஓவரால் நமக்கு வந்து அஜித் சாரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு படமா வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல, ரொம்ப வயலன்ஸா இருக்கிறதுனாலதான். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்கள் பத்தி பேசலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னலாம் ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு. கார் ரேஸ்ல ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் சின்ன சின்ன விமர்சனங்கள் வருது. அது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒன்று வாங்கல, அது ஒரு கேட்டகரியில் அதுக்குள்ள வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே, அவருக்கு ஒரு விஷயத்துல பேஷன் இருக்குது, அது இவ்வளோ நாளாக டெடிகேட்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு, நிச்சயமா பாராட்ட விஷயம். ஒரு விஷயத்துல ஒரு பேஷனேட்டா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கின்றது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டிங் விஷயம் தான். ரொம்பவே பாசிட்டிவா பார்க்கலாம் அதை. அண்ட் அதில் அவர் கொடுத்த பேட்டியுமே சொல்லி ரொம்ப ஃபன்னா ஜாலியாக பேசியிருந்தாரு. அதே போல பத்மபூஷன் கலைத்துறை சாதிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸா விஜய்ஜித்ல யாருக்காக தான் கொடுக்கணும். விஜய் அரசியலுக்கு போறாரு, இந்த சூழல்ல கொடுத்தா அவருக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அஜித்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்லிடணும்,
அவார்டே வாங்காம இந்த மக்கள் படையை சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, அது வந்து விஜய் சாருக்கு சொல்லலாம். இது சொல்றீங்க, விஜய் ஃபேன்ஸ் இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க வந்து அவார்ட் வாங்குற இடத்துல எல்லாம் பாரத ரத்னா கொடுக்குற இடத்துக்கு போவோம்னாங்க. அப்படி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எப்படி சொல்றது, விமர்சனங்கள் இருந்தாலும் எதனால விமர்சனங்கள் வருதுன்னா, அந்த விருது கொடுக்கப்படுற காலகட்டம், இந்த சுச்சுவேஷன்ல என்ன அரசியல் சூழல் இருக்குது, இப்போ இவங்களுக்கு கொடுத்தா என்ன மாதிரி விளைவுகள் வரும், அதெல்லாம் யோசிச்சு அது கொடுக்கப்படுறவங்க விமர்சனம் வருது, வரதான் செய்யும், அதையும் தவிர்க்க முடியாது. படத்தை தாண்டி அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேக் டு பேக் 2 படம் ரிலீஸ். எப்படி சொல்றது, 2 மாசம் கேப்ல வருது. பிப்ரவரியில விடாமுயற்சினா ஏப்ரல்ல குட் பேட் அக்லி. இதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு எப்படி இவ்வளோ குறுகிய இடைவெளியில படம் வந்துச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. கடந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு படம் தான், அதிகபட்சம் 2 படம் வந்ததுக்கு அது இவ்வளோ கேப்லாம் வந்துருக்காது. இது ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கு. இப்போ இந்த அவார்டு அரசியல் பத்தி சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய செய்திகள் வந்து பார்த்துருப்போம். அஜித் சாரை வந்து ரெட் ஜெயிண்ட் வச்சு தயாரிச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அஜித் சாருக்கு வந்து 226 கோடி சம்பளம்ன்ற மாதிரி செய்திகளாக எதுக்காகனா 2026 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மக்கள் படையை வந்து சம்பாதிச்சிருவாரு. திமுக சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணும்ல, அதுக்காக நம்ம அஜித் சாரோட படத்தில் கமிட் பண்ணோம்னா நம்ம 2 அப்டேட் விட்டிங்கன்னா முடிஞ்சு, அவள் அஜித் ஃபேன்ஸில் நம்ம கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. சம்பந்தமில்லாம நடுவில் இந்த அவார்டு வந்தோடனே பிஜேபியும் உள்ள வந்துட்டாங்க அஜித் சாரை. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்காரு, அவரை சுற்றி தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்குது. அப்படி இருந்துமே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய கனவு நோக்கி நான் போகிறேன்ப்பா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் கனவு நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல, அந்த மனுஷன் எப்படின்னா ரொம்ப உயரத்தில் இருக்காரோன்னு நமக்கு தோணுது. இவ்வளோ நடந்துமே விஜய் சார் ஒரு வாழ்த்து சொல்லலை, அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, பர்சனலாக கண்டிப்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொது வெளியில வந்து வாழ்த்து சொல்றது போகிறதுன்றது மேபி அவங்க பர்சனலாக வச்சுக்க விரும்புகிறாங்களோ நம்ம தெரியல, அது அவங்களுக்குள்ள தான் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சாரோட அந்த பண்பு இருக்குல்ல, அது நம்ம கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை, நீங்கள் எப்போ வாழ போறீங்க? இது இப்போ நீங்களே அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, உங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா, என்னால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, எனக்கு ரசிகர் மன்றம்லாம் வேணாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் பாருங்க, அதுக்காகவே என்னங்க பத்மபூஷன் பாரத ரத்னா அவார்டே கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த அவார்டில். அந்த அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை டெம்ப்ளேட்ல ஒரு மீம் பார்த்தேன், உங்களை மாதிரி 90s கிட்ஸ் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அம்மா பையன்கிட்ட வந்து அந்த சண்டே அந்த கல்யாணம் இருக்கு, போயிட்டு வந்துடும் அவங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அவங்க கல்யாணம் உங்க கல்யாணம் ஓகே, உங்க பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இப்போ அது மாதிரிலாம் இப்போ 6ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது, அதுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மகிழ் திருமணி சார் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலாக அவர் பேட்டிகள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் படத்து மேலே ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சனலாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ட்ரைலரும் அவரோட இன்டர்வியூஸ் பேசுகிற விஷயங்களும் ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர் தான் நமக்கு தெரியும். பட் அஜித் சாரை வச்சு எப்படி பண்ணியிருப்பாரு, படம் டிலே ஆனது இந்த ரீசன்னால தான் ஒரு சின்ன அவநம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ அது ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சரி நம்ம படம் வந்து பண்டிகை நாளில் வர வேண்டிய ஒரு படம் சார் அப்படின்னு. மகிழ், நம்ம படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு தான் அந்த பண்டிகை நாள். இது பொதுவாக அஜித் ரசிகர்கள் சொல்றதுன்னா இப்போ அஜித்தே சொல்லியிருக்காரு இந்த முறை. அப்போனா அப்போ எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியுது. படம் ரிலீஸ் ஆகட்டும், இங்கே பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் தான் பேசப்படும் நமக்கே தெரியுது. அப்புறம் குட் பேட் அக்லிக்குள்ள வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இன்னும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான். இது இப்போ விடாமுயற்சி வந்து ஒரு கிளாஸான ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லர் படங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோன்னா, அது ஒரு பயங்கர கமர்ஷியலான பக்கா கமர்ஷியலான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்வாகான சில விஷயங்கள் அஜித் கிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டைலிஷாக ஜென்டிலாக இருக்காது, அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மார்க் ஆண்டனிலாம் ஃபுல் ஃபார்மில் இருந்தார் ஆதிக்கு, அதே ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சூப்பராக கிளிக் ஆகும். ஒரே ஒரு ஹெசிடேஷன் தான், கொஞ்சம் ஸ்வாகா பண்ணுறேன்ட்டு வேதாளம் மாதிரி பண்ணிடக்கூடாது, அது நமக்கு கொஞ்சம் அதிருப்தியான படம். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வேதாளமே நல்லா தாங்க இருக்கும், வேதாளம் பிடிக்காது. இப்போ இந்த நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் ப்ரோ அஜித் சார் மேலே. அதில் முக்கியமான இந்த விமர்சனம் சொல்ல முடியாது, அது தரம் தாழ்ந்த விமர்சனங்களே சொல்லலாம். இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது இருக்குல்ல, ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. பொதுவாகவே லைம்லைட்டில் இருக்க நடிகர்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் விமர்சனம் பண்ணி தான் இருப்பாங்க. அஜித் சார் மாதிரி அவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒருத்தருக்கே அது வந்துருக்குது அப்படிங்கிறப்போ அது பெரிய ஆச்சரியம் தான். ஆப்வியஸாக கொஞ்சம் வெயிட்டு போகிறப்ப குண்டா இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது, அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாடி ஷேமிங் விஷயங்கள் தொடர்ந்து அவருக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்குது. பட் அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வந்து அவரால் நினைச்சா உடம்ப இவ்வளோ சூப்பராக குறைச்சி சூப்பராக வந்து நிற்க முடியுது, ஸ்லிம்மாக ஃபிட்டாக, அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் ஆச்சரியமா இருந்துச்சு, அஜித் சார் தானே அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குட் பேட் அக்லிலையுமே பயங்கர மிரட்டலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் பதில், அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் படத்துக்கு பண்ணியிருந்தா ஓகே, அவர் கார் ரேஸுக்காக மட்டும் பண்ணுறாரு, ஏன் படத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்கல்ல. ஒருவேளை அந்த படத்துக்கு அப்படிதான் வேணும்னா அவர் பண்ணியிருப்பாரா? இப்போ வந்து வரலாறு தானே, அந்த படத்துக்குலாம் பண்ணலையா, அவர் பரமசிவனுக்கு பண்ணலையா, தேவையானப்ப பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்துக்கு இப்போ விடாமுயற்சிக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், குட் பேட் அக்லிக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறப்ப வந்து
அது ஒன்று படிக்கிறார், அதை தாண்டி ஒன்று தேவைப்படுதுங்கிறப்ப நிச்சயமா பண்ண ரெடியாக தான் அதான் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ஹீரோனா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த பிளாக் ஹேர் இருக்கும், அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. அந்த இலக்கணம் எல்லாத்தையும் உடைச்சவர் வந்து அஜித் சார் நம்ம எடுத்துக்கலாம் இது மூலிமா. இப்போ தமிழ் சினிமாலே அதிகம் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது யாருன்னா விஜய் சார்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து ஜெயிலர் 2 வருது, அதில் வந்து விஜய் சார் அதிகமாகவே, ரஜினி சார் வந்து அதிகமாக வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அது பீட் பண்ணுற மாதிரி அஜித் சார் தான் இங்கே நம்பர் 1 தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக மாறி இருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ இது வரைக்கும் அப்படின்னு தெரியல, இப்போ இந்த 2 படங்கள் பேக் டு பேக் வருது இல்லை, இது கிரியேட் பண்ணுற ரிசல்ட்டை பொறுத்து அது ரொம்பவே கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ விடாமுயற்சி ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பண்ணுது, அப்படியே வந்து குட் பேட் அக்லியும் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். வருஷத்தோட ஆரம்பத்திலே 2 படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா தாராளமாக அந்த சம்பளம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க யாராக இருந்தாலுமே. கலெக்ஷன் பொறுத்து தானே சம்பளம் நீங்கள் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து பில்ட் பண்ணுறாரு. இப்போ அஜித்தா விஜய்னு பார்க்கும்போது விஜய் வந்து எங்கேயோ ஒரு படியில் வந்து மேலே தான் இருக்காரு. ஸோ அதனால் அவர் கேட்குற சம்பளத்தை வந்து ப்ரொடியூசர் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ விஜய் அஜித்னு வரும்போது அஜித் வந்து ஒரு படி கீழே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய சம்பளம் வந்து விஜய்க்காக தான் கொடுக்குறாங்க, விஜய் விட நம்ம ஒரு படி சம்பளம் வந்து வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் எதிர்பார்க்கறாருன்னு நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். ஆப்வியஸா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கு. இப்போ ரஜினி அவர்களுக்குமே அதுதான் இருக்குதா சொல்றாங்க. அந்த படத்துக்கு அவருக்கு என்ன கொடுத்துருவாங்க அதோட கொஞ்சமா அது அதிகமாக வாங்கிடணும் அப்படிங்கிறது அதுதானே அவங்களுக்குள்ள இருக்க காம்படிஷன். எவ்வளோ அதிகமாக கலெக்ட் பண்ணுது, எவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்குறோம், நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரியிலே டாப் பெய்ட் ஆக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கான ப்ரைடாக கூட நினைக்கலாம் அவங்க. அது தப்பும் கிடையாது. இப்போ நீங்க அஜித் சாருக்கு அதிகமான சம்பளம் வந்து 226 crores சொல்றீங்க. அது வந்து இப்போ விடாமுயற்சிக்கோ குட் பேட் அக்லிக்கோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஸ்டின் பண்ணலாம். எனக்கு கடைசியாக என்ன படம் வந்துச்சு, எப்போ படம் வந்துச்சு, எதனால அது கொடுக்குறாங்க கொஸ்டின் நம்ம பண்ணலாம். இந்த 2 படங்கள் ஓடுறத பொறுத்து இதுக்கு அப்புறமா வரப்ப இந்த ரெட் ஜீன் படம் சொன்னீங்களா, அதுக்கு கொடுத்தாங்கன்னா அது இந்த படங்களோட ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப மேபி அது அக்செப்டபிளா இருக்கலாம். பட் ஸ்டில் கொஸ்டின் தான். ஏன்னா விஜய் சாருக்கு அது கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவரோட கடைசி படம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் இருக்குது. என்ன வேணா கொடுக்கல, எவ்வளோ வேணா கடைசி படம் அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு, அதுக்காக கொடுக்குறாங்க. பட் அஜித் சாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த படங்களோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த உலகத்தில் இந்த 7 அதிசயம் தான் சொல்லுவாங்க. இந்த 8ஆவது ஒரு அதிசயம் இருக்குன்னா அது வந்து இந்த அஜித் ரசிகர்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரோட படம் வந்து 2 வருஷமா வரல, பார்க்குற இடமெல்லாம் வலிமை படத்துக்கு பார்த்துருப்போம், பார்க்குற இடமெல்லாம் வலிமை அப்டேட்னு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித் சாரோட கரியர் எடுத்து பார்த்தாலே நிறைய தோல்வி படங்கள் வந்து கொடுத்துருப்பாரு. அப்படி இருந்துமே அவருக்கான ஃபேன்ஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ரசிகர் மன்றம் வேணான்னு சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் இருப்போங்க உங்க கூட அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்பவே வெறித்தனமான ஃபேன்ஸ். ரொம்ப நாள் ஒரு நீண்ட கனவாக இருந்திருக்கும் அஜித் சார் இன்டர்வியூ கொடுத்துருந்து அஜித் சாரோட படங்கள் வந்து ஒரு வருஷத்துல 2 படமா வருது. அவங்களுக்கு எப்படி இந்த பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்குமா இது? நிச்சயமா மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா அஜித் சார் என்ன எதிர்பார்த்தாரோ அதுதான் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட நடக்குன்னு நினைக்கிறேன். வெறித்தனமான ஃபேனா இருக்க வேணாம் அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன். உங்க வேலையை பாருங்கன்ற அந்த பாதையை நோக்கி கொஞ்சம் பண்படுத்திருக்காருன்னு நினைக்கிற ரசிகர்கள். முன்னளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெறித்தனம் குறைஞ்சிருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கத்துறது போகிறது சண்டை போட்டுறது வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. அவங்க வேலையை பார்த்துக்கலாம், படம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மோடுக்கு வந்து ஓரளவுக்கு நகர்ந்துருக்காங்கன்னு தோணுது. அதுதான் அஜித் சாரோட இன்டென்ஷனுமே அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் வந்திருக்காங்க. பட் அப்படியே ரசிகர்கள் அவர் என்டர்டெயின் பண்ணி ஆகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேக் டு பேக் படங்களும் கொடுக்குறாரு. இது தொடர்ந்து இன்னமும் ஸ்பான்டேனியஸாக ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக 2 படங்கள் வந்ததுலன்றப்ப இது தொடர்ந்து இதே போல படங்களை கொடுத்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுவாருன்னு நினைக்கிற அவரோட ஃபேன்ஸை வந்து உற்சாகமாக வச்சுப்பாரு. அதே நேரத்தில் வெறித்தனமாக எனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணாமல் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மூடில் தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக இப்போ அஜித் சார் பற்றி பேசணும். February 6 வந்து விடாமுயற்சி படம் பற்றியும் பேசுவோம். ஆமாம் படம் எனக்குமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். பார்த்துட்டு அதை பற்றி இதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோவில் பேசலாம்.